என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 428 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி 407 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான், டவுன் ட்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா புட் ரைட்டர்ஸும் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் அந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிக்கிறதுனால அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு, ஆனால் எவ்வளோ தூரம் ஹை போகும் தெரியாம இன்னைக்கு ப்ரீவியஸ் ஹையே போயிட்டான் மார்க்கெட்டு. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் வச்சு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 24,400க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 143யும் 113யும் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்க பை ஆயிட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 206, 248, 310 எல்லாம் டார்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி கரெக்டா அந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் 500 ருபீஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் வச்சு பார்த்துடலாம். நிப்டிக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 24,760ம் 820 தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. 760க்கும் கீழே வந்தாதான் மார்க்கெட் 650 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டு திருப்பியும் நல்லா அப் மூமெண்ட்டுக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,100 தான் சப்போர்ட், அதுக்கும் கீழே வந்தா 50,800. ஏன்னா அதுதான் வந்து சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 51,500 ஃப்ரெண்ட்ஸ். 51,500 பிரேக் பண்ணனா 52,000 போவோம். வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து மார்க்கெட் மண்டே நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,800ல பாருங்க கால் ரைட்டர்ஸ் 31 லட்சமும் புட் ரைட்டர்ஸ் 35 லட்சமும் இருக்காங்க. ஸோ புட் ரைட்டர்ஸ் வந்து 24,800ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. இப்போ 800ம் 700ம் பாருங்க நல்லா சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 800ம் சப்போர்ட் தான், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. மார்க்கெட் 800ல இருந்து 24,900 25,000 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் அப்ல தான் இருக்கான். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? மண்டே மார்க்கெட் ஒரு சின்ன சரிவு மாதிரி காட்டுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இறக்குனாலும் பாருங்க 24,700 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். மார்க்கெட் கீழே போகாது, மேலதான் போகும். புட் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆப்ஷன் செயின்லயும் பாருங்க, அதுக்கும் பாத்தீங்கன்னா 24,800ல பாருங்க கால் சைடு 1.26ம் பிளஸ் 44,000 ஒய் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே வந்து புட் சைடு பாருங்க 1.41ம் பிளஸ் 1.36ம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைடு தான் ஆட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 800 பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த சப்போர்ட் பாருங்க 24,700 1.49ம் பிளஸ் 1.43. ஸோ 700 கீழே போறதுக்கான 800 கீழே போறதே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் போனா 700 கீழே மார்க்கெட் போகாது, நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? 800ம் 700ம் நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதால மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 24,900ல பாருங்க 1.16 பிளஸ் 50 900 ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் 2.25 25,000 தான் அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வரும் நாட்கள்ல மண்டே மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? புல்லிஷ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. புட் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க புட் சைடு எடுக்க வேண்டாம், மார்க்கெட் கால் ஆப்ஷன் எடுங்க, புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நிப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தரலாம். 24,800க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 ரூபாய் 25 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும். பை பண்ணி தான் மார்க்கெட் இன்னைக்கு 70 ரூபாய பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 137 சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு இப்போ 179 ரூபாய் சஸ்டெயின் ஆகுது. 24,800க்கான சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா அந்த 137 ஃப்ரெண்ட்ஸ் 137, அதுக்கும் கீழே வந்தா அந்த 74. ஸோ இந்த ரெண்டு பிரைஸையும் சப்போர்ட்டா இருக்கும். 212ம் 328ம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதான் 800க்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 700க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும்,
பாருங்க 147ம் 196ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கும் மேல போனா ரெசிஸ்டன்ஸ் பாரு 257 இன்னைக்கு வந்த கைதா ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ற பட்சத்துல 318 389 அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். மார்க்கெட் மேல தான் போகும், கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க புட்ஸே தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் கீழே வராது, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி 25,000க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ரெண்டை பாத்தீங்கன்னா தெரியுங்களா. அடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பாருங்க, தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். போய் இங்க மார்க்கெட் பாருங்க 177 ரூபாய் 200 ரூபாயில மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா, இன்கேஸ் மார்க்கெட் அதையும் 800 வந்து 200 பாயிண்ட் மேல போனா மட்டும்தான் 25,000. அப்ப போகும்போது இதோட வேல்யூ இன்னும் டவுன் தான் ஆகும். புரிஞ்சுங்களா. அதனால 25,000 போனாதான் பாசிபிள். அது வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு தான் இருப்பான். அதனால முடிஞ்ச வரைக்கும் 25,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இல்ல, அப் ட்ரெண்ட்ல இருக்கான். நீங்க புட் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும். ஓகேங்களா, அடுத்து பேங்க் நிப்டி கூட ஓப்பன் டெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் 51,300ல இருக்கு. அதுவும் 8 லட்சம் 5 லட்சம் கான்ட்ராக்ட் தான். கம்மியான ஓப்பன் டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்க 51,000த்துல 13 லட்சம் காலும் புட் சைடு 15 லட்சம் புட் சைடும் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 51,000 பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது கீழே வந்து ரைட்டர்ஸ் வந்து கால் அடிச்சு இல்லாதனால 51,000 வந்து சப்போர்ட்டா இருக்கும். 51,500 பாருங்க கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா, கால் சைடு டபுளா இருக்கு. புட் சைடு 7 லட்சமும் கால் சைடு 14 லட்சமும் இருக்கிறதால 55,000 கொஞ்சம் சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பிரேக் பண்ணா அடுத்து 52,000 போவான். ஓகேங்களா, ஸோ அதனால 51,500க்கான கால் ஆப்ஷனும் 52,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தா 51,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். என்எஸ்சிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நம்ம ஓப்பன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 31 ஜூலைக்கான ஓப்பன் டெஸ்ட். ஓகேங்களா, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஓகேங்களா, பேங்க் நிப்டி. ஸோ அதனால 51,300ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 51,300க்கான கால் சைடு பாருங்க 56 லட்சமும் 56,000ம் பிளஸ் 24,000. ஸோ 51,300ல பாருங்க கால் சைடு கம்மியா தான் இருக்கு. ஸோ 1 லட்சம் கான்ட்ராக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 51,500ல தெரியுங்களா. 1 லட்சம் பிளஸ் 6,000 கான்ட்ராக்ட் தான் வந்து இன்னைக்கு ஏட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ கம்மியானதுதான். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 153 எங்கன்னு பாருங்க 52,000 தான் சரிங்களா. ஸோ 51,500 பிரேக் பண்ணுது. நாளைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் 52,000 வரும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,03,000 கான்ட்ராக்ட் 51,000. ஸோ சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸ் 51,000 சரி 51,500 சரி. ஸோ கம்மியான அளவுல தான் ஓப்பன் டெஸ்ட் இருக்கிறதால ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஸோ மார்க்கெட் மேல மேல போறத வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பிரீமியம் சார்ட்ல பாத்திரலாம். ஸோ இதான் பேங்க் நிப்டிக்கான லெவல்ஸ். ஓகேங்களா, 51,000 சப்போர்ட் 51,500 ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ற பட்சத்துல 52,000 போவோம். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டி 51,000க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். ஸோ கால் ஆப்ஷன் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, இருந்தாலும் பாத்துங்க இன்னைக்கு 238 சரிங்களா. ஸோ அங்க பை ஆகி மார்க்கெட் ஃபர்தரா 574 ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இப்போ 507 ரூபாயில சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். இந்த 420ம் 378ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க பாத்தீங்கன்னா சரிங்களா. ஸோ அதனால இந்த லெவல்லயே மார்க்கெட் திரும்பலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிப் லெவல் போட்டாலும் கூட நம்ம அந்த ரெண்டுக்கு ஃபிப் லெவல் போட்டீங்கன்னா இந்த ஹைக்கு போட்டா தெரியுங்களா. ஸோ 406 ரூபா தெரியுங்களா, 365. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே 0.5ம் 0.618ம். ஸோ இந்த ரெண்டு லெவல்ல மார்க்கெட் திரும்ப இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்டென்ஷன் போட்டாலும் கூட டார்கெட் பாருங்க அந்த 784 தெரியுமா 1.618 780 நம்ம கொடுத்த அந்த டார்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிப்டி 51,000க்கான கால் ஆப்ஷன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ 420 378 சப்போர்ட். அங்கிருந்து மார்க்கெட் திரும்பினா இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா 524 பிரேக் பண்ணா 784 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹை வேற எதுவும் இல்லை, இந்த ப்ரீவியஸா வந்த ஹை தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபிப் லெவலும் மேட்ச் ஆகுது, அதனால நோட் பண்ணி வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 51500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து கீழே வர இருந்தாலும் ப்ரீவியஸா அந்த 298 ருபீஸ்ல பை பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் மார்க்கெட் இங்க வந்து ரிவர்ஸ் கொடுக்குதான்னு பாருங்க. இதை கொடுக்காம இன்னும் கீழே போறாங்க அப்படின்னா தாராளமா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இருந்தாலும் புட் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 298 சப்போர்ட், அதுக்கும் கீழே வேணா சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 400 சரிங்களா? ஸோ 556 713 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஓகேங்களா. அதே மாதிரி 24,800க்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிப் லெவல் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இதுக்காக நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ வந்து ஹைக்காக ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்தாலும் கூட தெரியுங்களா. ஸோ இந்த லெவல் அந்த 100 ருபீஸும் 84 ருபீஸும் தெரியுங்களா இந்த பிரைஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரலாம், இல்லை இந்த 137 ரிவர்ஸ் ஆகி போலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் 137 ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் வருவான். ஸோ அந்த ஃபிப் லெவலுக்காக வந்தா ஒரு சின்ன கரெக்ஷன் ஆக்சுவலி 137 ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. நிப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா, பேங்க் நிப்டி அப் சைடு போறதா வாய்ப்பு இருக்கு. நீங்க மண்டே வந்து புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம், கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ட்ரெண்டும் கால் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி நிப்டி நியூ ஹை தான் வந்து மேக் பண்ண போகுது. ஓகேங்களா, மேக்ஸிமம் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ட்ரெண்டும் கால் சைடு தான் இருக்கு, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, எந்த ட்ரெண்ட் இருக்கோ அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட்ல தெரியுங்களா டவுன்ல தான் போயிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டடா இல்ல ரைட்டர்ஸ், அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரீவியஸ் ஹைல நிக்கிறதுனால மார்க்கெட் அங்க டவுன் ஆகும் கணக்கு கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புடிச்சது கையா இருக்கலாம், மார்க்கெட்டை மேல மேலதான் கொண்டு போக போறாங்க. ஓகேங்களா, அதனால நீங்க கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிப்டி ஆல் டைம் பிரேக் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.